அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி ஜித்னி இல்மா. ஸோ இந்த 152வது வசனத்தை பாருங்கள். அதுகுருனி அதுகுருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். இது வரைக்கும் நேற்று பார்த்துருந்தோம். அதாவது என்ன நினைவு கூறுங்கள், அப்போ நான் நிச்சயமாக உங்களை நினைவு கூறுவேன். எப்படி நீங்கள் நினைவு கூறணும் அப்படின்னா, என்னுடைய அருட்கொடைகளை நினைத்து அதனுடைய வேலைகளை நீங்கள் செஞ்சால் தான் நினைவு கூறுவீங்க. ஸோ அதை நினைவு கூறுனா தான் நன்றி செலுத்துவீங்க. ஸோ நம்ம எப்போ இறைவனுடைய அந்த அருட்கொடைகளை நினச்சி பார்த்து அவன் சொன்ன வேலைகளை செஞ்சு நன்றி சொல்கிறோமோ, நன்றி செலுத்துகிறோமோ, அப்போது நம்ம அல்லாஹ்வுடைய நினைவையும் பெறலாம். ஸோ இந்த ஒரு ஆயத்தோடு நம்ம நேற்று முடித்தோம். ஸோ இன்றைக்கான ஆயத்து பாருங்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், அதாவது பொறுமை, பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், பொறுமை தொழுகையை கொண்டு உதவி கோருங்கள். அஸ்தஈனு அப்படின்னா உதவி கோருங்கள். பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். அப்போ நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அப்போது அல்லாஹ் இந்த விஷயத்தையே நமக்கு எடுத்து சொல்லுறான். பொறுமையும் தொழுகையும் எல்லா இடத்துலையுமே இணைச்சே சொல்கிறான். அதே சமயம் இதை கொண்டு உதவி தேடுங்கள்ன்றான். ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் செய்யாதீங்க, இதை வச்சு நீங்கள் உதவி தேடிக்கோங்க அப்படிங்கிறான். அப்போது என்ன தொழுகையில் என்ன இருக்குது அப்படின்னா, தொடர்ந்து நம்ம தொழுகும்போது நிறைய வகையான ஒரு டிசிப்ளினை நமக்கு அது உருவாக்கும். ஸோ ஒரு குறித்த நேரத்துக்கு போகணும், அந்த டைம் மேனேஜ்மெண்ட். இந்த தொழுகையின் மூலமாக நமக்கு திரும்ப 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 அந்த 5 வேளையும் நீங்கள் தொழுகணும், இந்த டைம்குள்ளே நீங்கள் தொழுகணும் அப்படின்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை இன்றைக்கி அதை படிக்கலாம். நம்ம ஏகப்பட்ட செலவு பண்ணி படிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரொம்ப ஈஸியாக அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை ட்ரைனிங்கோடு நமக்கு தரான். ஸோ அந்த தொழுகை ப்ராப்பராக நம்ம டைம் மேனேஜ் பண்ண வைக்கிது. அதே சமயம் நம்மளுடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்த வைக்கிது. நம்மளால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதை எல்லா சிந்தனையையும் ஒருநிலைப்படுத்தி தொழுக முடியுமா அப்படின்னு. ஆனாலும் நம்ம அதை தொடர்ந்து 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 முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு பொறுமை வேணும். பொறுமை அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளால் செய்ய முடிஞ்ச விஷயங்களில் பொறுமையாக இருக்கலாம். அதாவது இந்த பொறுமைங்கிறது, என்னால் பேச முடியும், ஆனாலும் நான் பேசாமல் நீங்கள் பேசுகிறத கேட்கணும். அப்போ அந்த லிசனிங் கெப்பாசிட்டி இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு பொறுமை வேணும். இப்போ அல்லாஹ் முன்னாடி நின்று நம்ம ஏதோ சொல்லணும், அல்லாஹ் ஏதாவது நமக்கு இது கொடுப்பான். ஸோ அந்த ஹிதாயத்தை பெறணும். ஸோ இதற்கான பொறுமை. ஸோ இது அல்லாஹ் தாலாக்கிட்டேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் நம்ம உதவி தேடணும். ஸோ அந்த தொழுகையானது ஒரு என்ன சொல்கிறோம், நம்ம பொறுமையாக இருக்கக்கூடியதுக்கான ஒரு பயிற்சி முறை. ஸோ தொழுகை மூலமாக உதவி தேட சொல்கிறான். அப்போ ஏதோ ஒரு விஷயம் செய்யணும், அதுக்கு தான் அல்லாஹ் உதவி தேட சொல்கிறான். நல்லா பாருங்கள், இது உதவி மட்டும்தான், நம்மளை சீர் செய்ய மட்டும்தான் இந்த பொறுமை உதவி. இதை கொண்டு நம்ம உதவி தேடணும். எதற்காகங்கிறதையும் அல்லாஹ் சொல்லுவான் பாருங்கள். வலா தகூலு லிமை யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஉம் வலாக்கின் லா தஷ்உரூன். அப்போ வலா தகூலு, இன்னும் கூறாதீர்கள், லிமை யுக்தலு, யுக்தலுனா கொல்லப்படுவார்கள், லிமை யுக்தலு எவரை கொல்லப்படுவார்கள், ஃபீ சபீலில்லாஹ், ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹுடைய பாதையில்,
அம்வாத்துன். அம்வாத்துன்னா இறந்தவர்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்தவர்களை கொல்லப்பட்டவர்கள்னு சொல்லாதீங்க. பல் மாறாக அஹ்யாஉன் உயிருள்ளவர்கள். அஹ்யாஉன்னா உயிருள்ளவர்கள். வலாக்கில் லா தஷ்உரூன் எனினும் அறிய மாட்டார்கள். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் யார் கொல்லப்படுறாங்களோ அந்த அவங்கள இறந்தவர்கள் அப்படின்னு சொல்லாதீங்க. மாறாக அவங்க உண்மையிலேயே உயிருடன் தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய நிலையை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், பொறுமையை தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்கிறான் பாருங்கள். அதாவது அப்போ அந்த வேலையை செஞ்சால் நம்ம ஒரு வேளை அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லவும் படலாம். ஸோ இப்போ சஹாபாக்களும் நபியும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இடங்கள்லையுமே ஃபுல்லுமே அந்த நோக்கம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நோக்கமாக சொன்னதே ஒட்டுமொத்த உலகமுமே இறைவனுடைய கட்டளைப்படி இயங்கணும். அதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கேன். நான் இறைவனுடைய பிரதிநிதியாக இருப்பேன், கலீஃபாவாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே எதிர்த்தாங்க. ரீசன் பல. என்னென்னா முக்கியமாக எதிர்த்தவங்க எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருந்தவங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் என்னென்னா எல்லாருமே சரிக்கு சமமாக இருந்துட்டா அப்போது என்னை யார் மதிப்பா? இப்போது நான் இப்போ இவங்கெல்லாம் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க. இது நாள் வரைக்கும் மற்றவங்களாம் இவங்களுக்கு மரியாதை கொடுத்து தலை வணங்கி இருந்தாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே சமந்தான், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் தான், அல்லாஹ்வுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே எதிர்த்தாங்க. ஸோ அதற்கு இப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நம்ம ஃபாலோ பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கான சில ப்ராசஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத அல்லாஹ் தாலா அந்த குர்ஆன் வழியாகவே நமக்கு போதிப்பான். ஸோ இப்போ இதில் அந்த பாதையில் யாராவது கொல்லப்படுறாங்க அப்படின்னா, ஏன்னா இவங்கெல்லாம் நிறைய போர்கள்லாம் பண்ணாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரெல்லாம் பண்ணாங்களா அப்படின்னா பண்ணினாங்க. அதுவும் எப்படி பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள்கிட்ட. அதெல்லாம் பெரிய பெரிய இது. இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய நேரங்களில் நம்ம அதையும் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி போர்களில் பெரிய பெரிய கூட்டத்தோட இந்த முஸ்லீம் கூட்டம், இந்த முஸ்லீமான இந்த சஹாபாக்கள் கூட்டம் கம்மி தான். ஆனாலும் ரொம்ப அப்படியே தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருப்பாங்களாம். என்ன ரீசன்னு பார்த்தா, நம்ம தொழுகையை எப்படி தொழுக சொல்லுவாங்க, அதாவது தனித்தனியாக அது கேப்பே இருக்கக்கூடாது, தோளொட்டி இருக்கணும், சரியாக ப்ராப்பராக செய்யணும், எல்லாரும் ஒரே மாதிரி செய்யணும். இதெல்லாம் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ ஒரு படை போகுது அப்படின்னா நம்ம அந்த படையெல்லாம் ஒரே லைனில் அணிவகுத்து முன்னாடி போகும்போது, இன்றைக்கி நம்மக்கிட்ட அந்த சகிப்புத்தன்மையே இல்லை. யாரும் கிட்ட நின்று தொழுகிறதில்ல, எல்லாம் கொஞ்சம் தள்ளி ஆசுவாசமாக தொழுகிறோம். ஆனால் அந்த கிட்ட நெருக்கி தொழுறதுக்கான ரீசனே ஒரு படை முன்னேறி போகும்போது எவ்வளோ, ஏன்னா அந்த எதிரிகள் சொல்லுவாங்களாம், இவங்க எவ்வளோ அடித்தாலும் பின்னாடியே போக மாட்றாங்க, தள்ளியும் போக மாட்றாங்க, ஒன்றாவே முன்னோக்கி வந்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்களாம் எதிரிகள். ஸோ அப்போ அந்த மாதிரி அந்த தொழுகையானது இவங்களை பக்குவப்படுத்துச்சு. அந்த வரிசையில் பக்குவப்படுத்துச்சு, நிதானத்தில் பக்குவப்படுத்துச்சு, அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸில் பக்குவப்படுத்துச்சு. இதெல்லாம் எதுக்கு? அல்லாஹ்வுடைய பாதையில் அவங்க போகிறதுக்கு. ஸோ இப்படி நம்மளும் அல்லாஹ்வுடைய பாதையில் போய் ஒரு வேளை கொல்லப்பட்டால் அவங்கள இறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்க வேணாம். மாறாக அவங்க உயிரோடு தான் இருக்காங்க, அவங்களோட நிலையை தான் நம்ம அறியலை. ஸோ அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம இந்த சின்ன குழந்தைங்க
மறந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய அந்த ஜெருசலத்தில் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ கொடுமைகள் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் பேப்பரில் நியூஸில் எல்லாத்துலேயுமே. ஆனால் உண்மையிலேயே அந்த அவ்வளோ இதுலேயுமே அவங்களுடைய அந்த இறப்புக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவங்க என்னிடத்தில் உயிரோடு தான் இருக்காங்க, அவங்களோட நிலையை நீங்கள் அறிய மாட்டீங்க அப்படிங்கிறான். ஸோ இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். அப்போது நம்மளும் எந்த ஒரு இதுலேயுமே, ஏன்னா அந்த யூதர்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் ஃப்யூச்சரில் வரும், குரானில் வரும் என்னென்னா, நீங்கள் ஒரு வேளை போருக்கு போகாமல் இருந்திருந்தா நீங்கள் உயிரோடு இருந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ போருக்கு போனால் நான் இறந்துருவேன், அல்லாவோட பாதையில் போனால் எனக்கு மரணம் நிச்சயம் அப்படின்னு தெரியும்போது, எனக்கு மரணம் விட அல்லாஹ்வுடைய விஷயந்தான் முக்கியம் அப்படின்னு நம்ம செயல்படும்போது, அதில் இறக்க நேரிட்டாலும் நீங்கள் இறந்தவர்களாக மாட்டீங்க, உண்மையில் உயிரோடு தான் இருப்பீங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் நமக்கு சான்று பகர்றான். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் இருக்கா குரானில் அப்படின்னா இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நம்ம இதுக்காகத்தான் தொழுகையை தொழுகிறோம், தொழுகைக்காக மட்டும் நம்ம வாழலை, இதுதான் பர்பஸ்ஸு. ஸோ அந்த வேலையை செய்யும்போது இது கூட நடக்கலாம். அந்த வேலையை செய்கிறதுக்கான ப்ரிப்பரேஷனாக தொழுகை பொறுமை இருக்கணும். இப்போ அந்த வேலை என்ன, அந்த அல்லாஹ்வுடைய பாதை என்ன, அதைத்தான் தேடிக்கிட்டு வரோம். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இன்னும் நமக்கு ஹிதாயத்தை கொடுக்கட்டும். அடுத்தது பாருங்கள், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுசி வஸ்ஸமராத் வபஷிரில் சாபிரீன். அப்போது வலனப்லுவன்னக்கும், நிச்சயமாக உங்களை சோதிப்போம். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போகிறீங்களோ அப்போ நிச்சயமாக உங்களுக்கு சோதனை உண்டு, நிச்சயமாக உங்களை சோதிப்போம். பிஷைஇம் மினல் ஹௌஃபி, பயம், ஹவுஃப்னா பயம், கொஞ்சம் பயம், ஹவுஃப்னா பயத்தில் கொஞ்சம் பயத்தை கொண்டு, வல் ஜூஇ இன்னும் பசியை கொண்டு, வனக்ஸின் இன்னும் நஷ்டத்தை கொண்டு. எதனுடைய நஷ்டம்னா மினல் அம்வால்னா செல்வங்கள். ஸோ கொஞ்சம் பயம், கொஞ்சம் பசி, கொஞ்சம் செல்வத்திலிருந்து நஷ்டம், வல் அன்ஃபுசி இன்னும் உயிர்கள், வஸ்ஸமராத் இன்னும் விளைச்சல்கள். அப்போ அதாவது அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு கொஞ்சோன்னு பயம், கொஞ்சமாக நஷ்டம், கொஞ்சமாக உங்கள் உயிர் பயத்தையும் நான் காமிப்பேன், விளைச்சல்கள்லையும் நான் நஷ்டத்தை காமிப்பேன், ஆனாலும் கொண்டு சோதிப்போம். பாருங்கள், சோதிப்போம், ஆனால் இன்னும் நற்செய்தி கூறுவீராக, வபஷிரிஸ் சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. அப்போ இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம பாடுபட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக உங்களுக்கு கொஞ்சமாக அச்சமும் கொஞ்சமாக பசியும் வரும், உடமை. ஏன்னா இதெல்லாம் அந்த நபித்தோழர்களுக்கு அல்லாஹ் பக்குவப்படுத்துகிறான். நீங்கள் ஒரு வேலை செய்ய போகிறீங்க, அந்த வேலைக்கு இதெல்லாம் உங்களுக்கு நான் சோதனையை கொடுப்பேன், ஆனாலும் நீங்கள் பொறுமையாக இருங்க. இது அன்னைக்கு அவங்களுக்கு சொல்லியிருக்கான் அப்படின்னா இது நிச்சயமாக நமக்கும் பொருந்தும். ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் பெருமாதிரியான பயங்களை நம்ம சூழ்ந்திருக்கோம். ஏகப்பட்ட பயங்கள், ஏகப்பட்ட அந்த அச்சங்கள் நமக்கு இருக்குது. என்னடா இந்தியாவில் எப்படி சொல்கிறாங்களே, இந்தியாவை விட நம்ம இஸ்லாமிய நாடுகளில் இதை விட மோசமான சூழலாக இருக்குது. எனக்கு ஒவ்வொரு நாளுமே பேசுகிறதுக்கு நம்ம இப்போ பேசி நம்ம அப்லோட் பண்ணுறோமே, இதுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு பயம் எனக்கும் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப நானும் சிந்திச்சு பேசுகிற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் அல்லாஹ் சொல்கிறான், கொஞ்சம் சிறிதளவு அச்சத்தாலும் சிறிதளவு பசியாலும் உடைமைகள் விஷயம், உயிர்கள். அப்போ உயிர்கள்லாம் ஒன்று அந்த இறைவனோட பாதையில் போகும்போது நம்ம இறக்கலாம், இல்லை நமக்கு பிடிச்சவங்க இறக்கலாம். ஸோ இந்த மாதிரி விளைபொருட்கள்,
இதிலெல்லாம் இழப்பை அதாவது நஷ்டத்தை ஏற்படுத்தி உங்களை நிச்சயமாக நான் சோதிப்பேன். ஆனால் இந்த நிலைகளை எல்லாம் பொறுமையை மேற்கொள்கிறீங்க, பொறுமையாக நீங்கள் அல்லாஹ் மேலே நம்பிக்கை கொண்டு பொறுமையாக இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் வந்து நற்செய்தி கூற சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். அல்லதீன இதா அஸ்வாபத்துஹும் முசீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்போ அந்த பொறுமையாளர்கள் எத்தகையவர்கள் அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா நிச்சயமாக இது அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், மேலும் நிச்சயமாக அவனிடமே நாம் திரும்பி செல்வோராய் இருக்கிறோம் என்று சொல்வார்கள். அப்போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படிங்கிறது ஒரு இறப்புக்கு மட்டும் சொல்கிற விஷயம் இல்லை. அது எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம வந்து நல்லா சுதந்திரமாக நல்ல பணம் அதிகமாக நல்லா ஒரு 110 ட்ரெஸ்ஸு வச்சுட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு சில வாழ்க்கை எப்படி வேணால் மாறும் இல்லையா? ஸோ சில டைம் நம்மளுடைய எல்லா சொத்துக்களும் இறைவனோட வழியில் போயிருந்திருக்கலாம். ஏன்னா எத்தனையோ மக்கள், நம்ம முஸ்லீம்கள் மட்டும்னு இல்லை, எத்தனையோ மக்கள் எத்தனையோ வழிபாடு முறைகளை அவங்க மேற்கொண்டாலும் அது அவங்களுக்கும் அவங்களுடைய இறைவனுக்கும் வெளிச்சம். ஆனாலும் தன்னுடைய சொத்தை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கை முறையெல்லாம் வந்து இறைவனோட பாதையிலே, அதாவது இறைவனோட பாதைன்னு வரும்போது மக்களுக்காகவே கொடுத்தாங்க. ஏழைகளுக்கு கொடுப்பாங்க, இன்னும் அனாதைகளுக்கு செய்வாங்க, இந்த மாதிரியே செய்வாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நஷ்டம் ஏற்படும். பெரிய பெரிய ஆட்களை நம்ம பார்த்துருப்போம். அது இல்லாமல் நம்மளும் வந்து சில நேரங்களில் கொடுக்கும்போது நம்ம காசு குறைஞ்சிடுமோ அப்படின்னு ஷைத்தான் நமக்கு அந்த அச்சத்தை போடுவான். ஆனால் உண்மையிலேயே இந்த அச்சம், இந்த அந்த சொத்தோட மதிப்பு குறையிறது, இன்னும் நமக்கான அந்த பசி, இன்னும் இந்த உலகத்தில் இப்போ என்னென்ன சோதனைகள் இருக்குது, எவ்வளோ சோதனைகள் பார்க்குறோம். இது எல்லாத்தையும் பார்த்தும் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறது நாளைக்கே நம்மளை விட்டு போனாலும், அது நம்மளுடைய உறவுகளாக இருக்கட்டும், உடைமைகளாக இருக்கட்டும், ஆனால் அது கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. அதை ஏற்று இருக்கிறது கஷ்டம்தான். ஆனால் ஒரு வேளை அது போச்சுன்னா அது அல்லாஹ்க்காக தான். ஏன்னா அல்லாஹ் தான் நமக்கு கொடுத்தான், அவன் தான் திருப்பி எடுத்துக்கிறான், அவன்கிட்ட தான் நம்ம திருப்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கோம் அப்படின்னு அவங்க நம்பிக்கை கொண்டு அவங்க பொறுமையாக இருப்பாங்க. எப்போல்லாம் துன்பம் வருதோ அப்போல்லாம். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்னோடய பாதையில் உள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மரணம் கூட வரும், வந்துச்சுன்னா நீங்கள் மரணித்தீங்கன்னு சொல்லாதீங்க, உயிரோடு தான் இருப்பீங்கன்னு சொல்கிறான். அதே மாதிரி தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேட சொல்கிறான். அடுத்து வந்து நீங்கள் அந்த பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்கிறான். அந்த என்ன நற்செய்தி, யார் அந்த பொறுமையாளர்கள் அப்படின்னா, துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நம்ம எல்லாம் அல்லாஹ்க்கு தான் உரியவர்கள், நிச்சயமாக அவன்கிட்ட தான் நம்ம திரும்பி செல்வோராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிறான். ஸோ இப்போ இத்தகையவங்க மேலே, இந்த மாதிரி பொறுமையாளர்கள் மேலே என்ன தரான் அல்லாஹ் அப்படின்னா, உலாஇக அலைஹிம் சலாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மத்துன் வ உலாஇக ஹுமுல் முஹ்ததூன். அப்போ உலாஇக அலைஹிம்னா அவங்களுக்கு, அத்தகையோர் மீது அவங்களோட இறைவன்கிட்டருந்து நல்வாழ்த்துக்களும், சலாத்னா அமைதி, நல்வாழ்த்து. ஸோ இந்த நல்வாழ்த்துக்களும் மிர் ரப்பிஹிம் அவனுடைய இறைவன்லேருந்து ரஹ்மத்துன் நல் அருளும், ரஹ்மத்துனா அந்த என்ன சொல்கிறது, அருள், அந்த பெனிஃபிஷரி. ஸோ நல் அருளும் வந்து கிடைக்கும். ஸோ இன்னும் அவங்க தான் நேர்வழி பெற்றவர்கள். அப்போ நம்ம கேட்குறோம் இல்லையா, எனக்கு நேர்வழி கொடுயா அல்லாஹ் அப்படின்னு. அப்போ அந்த நேர்வழி என்ன? அப்போ இந்த மாதிரி தருணங்களில் பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சலாமும் ரஹ்மத்தும் இருக்குது. இன்னும் இவங்க தான் நேர்வழி பெற்றவங்க. அப்போனா நம்ம இறைவனோட விஷயத்துக்காக ஏதாவது பண்ணியிருக்கணும். பண்ணும்போது ஏற்படக்கூடிய அந்த இன்னல்களை சகிச்சுக்கிறணும்.
அப்போ தான் நமக்கு நேர்வழி கிடைக்கும். அதுக்கு ஒரு ஹெல்ப்பாக தான் நம்மளுடைய தொழுகையும் பொறுமையும் வச்சுக்கிறோம். நம்ம தொழுகை மட்டுமே செயல் இல்லை. அதுதான் விஷயம். இன்றைக்கி நம்ம எந்திரிக்கிறோம் அப்படின்னா, எந்திரிச்சு பல்விளக்கி குளிக்கிறதுங்கிறது அது ஒரு பேசிக்கு. அந்த பேசிக் மாதிரி நம்ம தொழுகையும் இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கிறணும். அதுக்கடுத்து நம்ம சமைக்கிறதா இருக்கட்டும், வீடு பெருக்கிறதா இருக்கட்டும், இன்னும் நம்மளுடைய அந்த அன்றாட வேலைகளாக இருக்கட்டும், இது இல்லாமல் நமக்கான பர்பஸ் என்ன, நம்மளோட பர்பஸ் என்ன, இதை நம்ம ஒவ்வொரு நாளும் சிந்திக்கணும். நம்ம இப்போ ஒரு வேலைக்கே போகிறோம். ஒரு சிலர் வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருப்போம், சிலர் வீட்டில் இருக்கக்கூடியவர்களாக இருப்போம். அந்த வேலைக்கு போகிறதுனால என்ன பர்பஸ், வீட்டில் இருக்கிறதுனால என்ன பர்பஸ்? மாஷா அல்லாஹ் நிறைய பேர் மற்றவங்க அந்த வீட்டு பிரச்சனைகள் ஏதாவது வரும்போது, இல்லைம்மா நீ இப்படி இரு, அந்த அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணி அவங்கள நல்லபடியாக இருக்க வைப்பாங்க குடும்பத்துக்குள்ளே. சிலர் வெவ்வேறு இதில் நிறையா நீங்கள் செலவு பண்ணுவீங்க, தான தர்மங்கள் பண்ணுவீங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச இது அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம செஞ்சிட்டே இருப்போம். ஸோ அதுதான் நம்மளுடைய வேலைகள். இந்த தொழுகையும் ஓதுவதும் நோன்பு வைப்பதும் நம்மளை நாம் சீர்படுத்திக்க. நம்ம தொழுகாமையே இருக்கோம் அப்படின்னா அது நம்ம மனசை சோம்பேறித்தனம் படுத்த வச்சிரும். நம்ம மனசு சோம்பேறித்தனமாக இருந்தால் உடலும் சோம்பேறித்தனமாக இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல இறைவனுக்காக நின்று போராடுற தாக்கத்தை நம்மக்கிட்ட இருக்காது. ஒவ்வொரு முறை நம்ம தொழுகையில் நிற்கும் போதும் அல்லாஹ்வுக்காக நம்ம நின்று போராடக்கூடிய தாக்கத்தை நமக்கு இருக்கிறதா நினைத்து நம்ம தொழுகிறோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு தொழுகையும் நமக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு நீங்கள் நிறைய இது பாருங்கள், மிலிட்ரியிலலாம் எவ்வளோ பயிற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க தெரியுமா? ஸோ அந்த பயிற்சியை விட ரொம்ப வலிமையானது இந்த தொழுகை. ஏன்னா அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு தான் ஜமாத்தாக தொழுகை சொல்கிறது. அந்த ஒருத்தவங்க அந்த தோளோட தோல் ஒட்டி அந்த அந்த நெருக்கம், இன்னும் உளவியல் ரீதியாக அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஸ்பரிசம் இருக்கு இல்லையா, அதுவே 2 பேரையும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தும். அந்த ஸ்பரிசம் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இஸ்லாமில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தொழுக மாட்டாங்க, பின்னாடி இருந்து தொழுவாங்களே ஒழிய ஒன்றா தொழுக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த நெருக்கம் அந்த ஸ்பரிசம் அவங்களுக்குள்ள ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தும். இது சைக்காலஜிக்கலாகவே ப்ரூவனான ஒரு விஷயந்தான். ஸோ அந்த நெருக்கம், ஏன்னா அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து இப்படிலாம் நீங்கள் இருங்கன்னு ஏன் சொல்கிறான்? ஏன்னா அப்போ தான் நமக்கான அந்த இது வரும். நீங்களும் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்க எதுவும் உங்கள் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, நீங்கள் அவங்க மேலே கோவப்படுறீங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, டெய்லி உங்கள் குழந்தைய தொட்டு இல்லை தடவி கொடுத்து அல்லது முத்தம் கொடுத்து நீங்கள் பேசி பாருங்கள். சுபஹானல்லாஹ், அந்த பிள்ளைக்கு அவ்வளோ ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உடனடியாக மாற்றம் பார்த்துருவீங்களான்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எப்போ அந்த குழந்தைய தொட்டு உங்களோட ஸ்பரிசம் அந்த குழந்தைக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ அந்த புள்ள நீங்கள் சொல்கிறதையெல்லாம் தலையாட்டி பாம்பாக கேட்கும். ஸோ இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, வீடுகளில் யாரும் அந்த ஸ்பரிசத்தை கொடுக்க மாட்டோம். இப்போ இதனால் என்ன ஆகிடுது, இந்த குழந்தைங்களுக்கு வெளியே எங்கேருந்து அந்த ஸ்பரிசம் கிடைக்குதோ, அந்த ஆறுதல் கிடைக்குதோ, அது தவறான வழியில் இருந்தாலும் சரி, அது கிடைக்குது அப்படிங்கிறப்போ அவங்க மாறிடுறாங்க. ஷைத்தான் எந்த அளவுக்கும் குழந்தைங்கள மாற்றி விட்டுடுறான். ஒன்றும் இல்லை, அவங்க நீங்கள் வேறு எதுவும் சிந்திக்காதீங்க. தேவையற்ற நண்பர்கள் கூட எதனால் உருவாகுறாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்பரிசம். 2 பேரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க, ஸ்கூலில் காலேஜில் ஒன்றா உட்காந்துருக்காங்க, அவங்க கொஞ்சம் நல்ல பழக்கம் இல்லை அப்படின்னாலும் அந்த சேர்ந்து உட்கார்றது, அந்த அந்த டச்சு, அந்த ஃபிசிக்கல் டச்சு, இது எல்லாமே அவங்கள மாற்றும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறது, பெற்றோர்கள் குழந்தைங்கள அன்போடு அந்த தழுவி அவங்கள பார்க்கணும்.
ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இந்த மாதிரி எனக்கு 11 பிள்ளைங்க இருக்குது, நான் யாரையுமே முத்தம் கொஞ்சினதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபா கேட்பாங்க. இவர் வந்து தன்னோட பேரனை முத்தம் கொஞ்சும்போது அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், என்ன நீங்கள் இவ்வளோ கல்லஞ்சக்காரரா அப்படின்ட்டு. அப்போது அந்த ஸ்பரிசம் அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஃபிசிக்கலாக உங்கள் குழந்தைங்கள டச் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு டச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டச் பண்ணுங்கள். 2 வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்குது, அண்ணன் தம்பி இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 பேரையும் ஒன்றா தொழுவ வைங்க, ஒன்றா தொழுக சொல்லுங்கள், ஒன்றா நின்று தொழுக சொல்லுங்கள். இதெல்லாம் அதுக்கு தான் ஆண்களை வந்து ஜமாத்துக்கு போக சொல்லுவாங்க. பெண்களும் கூட பள்ளிவாசலுக்கு போகலாம், அது யாருமே தடுக்கலை. ஆனால் இன்றைக்கி உள்ள சூழலில் நமக்கு பள்ளிவாசலில் அந்த மாதிரி தொழுகக்கூடிய இடங்கள் இல்லை, அதனால நம்ம வீட்டில் இருக்கோம். ஆனால் வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா, 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்களா, ஒன்று அவங்க பக்கத்தில் நிற்க வச்சு தொழுக வைங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட ஒட்டி நின்று தொழுகுங்க. அது எவ்வளோ பெரிய இது கொடுக்கும் தெரியுமா? அந்த ஏன்னா அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு செயலுமே வந்து தேவையற்ற அவன் கொடுக்கல, எல்லாமே ரீசன். ஒரு விஷயம் கூட ரீசன் இல்லாமல் அவன் தரவே இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம அதிகமான பேர் குழந்தைங்களை என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறோம். என்னென்னா அந்த ப்ராப்பரான ஸ்பரிசம் இல்லை. ஆனால் அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆக, அவங்க மனம் வேதனை அடையக்கூடிய அளவில் தேவையற்ற தொடுதல்கள் இப்போ நிறைஞ்சு வலியுது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்ம சின்ன பிள்ளையாக இருந்ததை விட இப்போ என்ன ஆகுது, நிறைய குட் டச் பேட் டச்சஸ் பற்றிலாம் குழந்தைங்கள்ட்டேருந்தே சொல்லி வளர்க்க வேண்டிய சூழலில் இருக்கும். ஆனாலும் நம்ம குழந்தைகளை அந்த ஸ்பரிசம் கொடுக்கறதுங்கிறது, அந்த தொடுதல் அப்படிங்கிறது, அந்த சேர்ந்து நின்று தொழுகிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பானதாக இருக்கும். நம்ம நேர்வழி போகிறதுக்கு அது ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். ஸோ இது சொல்லணும்னு நினச்சேன், அதனால் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். அடுத்த ஆயத்து பாருங்கள். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவ்வஃப பிஹிமா வமன் யத்தவ்வஅ கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். அப்போ நிச்சயமாக சஃபா இன்னும் மர்வா, ஸோ சஃபா இன்னும் மர்வாவிலிருந்து ஷஆஇரல்லாஹி அல்லாஹ்வுடைய அடையாளங்கள், இந்த சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாளங்கள். ஃபமன் ஆகவே எவர் ஹஜ்ஜல் பைத்த அவ் அஅ்தமர யார் ஹஜ்ஜு செய்கிறாங்களோ அல்லது இந்த காபாவை உம்ரா செய்கிறாங்களோ, ஃபலா ஜுனாஹ அவங்க மீது குற்றம் இல்லை, அலைஹி ஐ யத்தவ்வஃப அதில் சுற்றி வருவது அவர் மீது குற்றம் இல்லை, பிஹிமா அவ்விரண்டையும், வமன் இன்னும் எவர் ததவ்வஅ உபரியாக செய்தார், கைரன் ஃபஇன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் நன்மையை, ஷாக்கிருன் அலீம் ஷாக்கிருன்னா நன்றி பாராட்டுபவன், அலீம்னா நன்கறிந்தவன். இப்போ இந்த இடத்த பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக இந்த சஃபா மர்வா இது ரெண்டுமே வந்து 2 மலை குன்றுகள். ஸோ இது வந்து அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம். ஸோ அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் உள்ளவை. அதனால் யார் இந்த இறை இல்லத்தை காபாவை ஹஜ்ஜு செய்கிறோமோ அல்லது உம்ரா செய்கிறாங்களோ அவங்க மீது அந்த 2க்கும் இடையே அந்த சஇ செய்வது, அந்த தவாப் செய்கிறாங்கல்ல, சுற்றி வருவது குற்றம் இல்லை. மேலும் யாராவது தாமாக விரும்பி ஏதேனும் நன்மையை செய்தால் அல்லாஹ் அதை மதிப்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கிறான். அப்போது யாராவது அந்த இறை இல்லம் அந்த காபத்துல்லால இருக்கக்கூடிய அந்த சஃபா மர்வா இதோட அந்த இதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இது வந்து என்னுடைய அடையாளம் அப்படிங்கிற அந்த 2 மலையையுமே. ஸோ நமக்கு தெரிஞ்சு அந்த
ஹாஜிரா ஹாஜிரா அலை ஹாஜிராவும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் வந்து அங்கே விடப்பட்டிருக்கும்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு தண்ணி தேவை ஏற்படும்போது அந்த 2 மலைகளையும் இவங்க வந்து ஓடி ஓடி போய் பார்ப்பாங்க தண்ணியை தேடி. ஸோ அதனுடைய அந்த ஒரு இதுவாக தான் இன்றைக்கி நம்மளும் வந்து ஒரு இது செய்கிறோம். ஆனால் இதில் நம்ம இன்னும் சிந்திச்சு பாருங்கள், ஒரு பச்சை இலை குழந்தை சிந்திச்சு பாருங்கள், இவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க அந்த நாட்டில். ஸோ அப்படி வாழ்ந்துட்டு இருந்தவங்க அல்லாஹ் சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக எந்த ஒரு இதுவுமே இல்லாத, இன்றைக்குமே அந்த காபத்துல்லா ஒரு பாலைவனம் தான். ஆனாலும் அன்னைக்கு எந்த ஒரு ஆளிருப்பும் இல்லாத ஒரு மேட்டு பகுதியில் அல்லாஹ் தாலா ஒரு பெண்ணையும் ஒரு சின்ன குழந்தையையும் விட்டுட்டு போக சொன்னான்ட்டு இவங்க இருந்தாங்க. அந்த குழந்தையோட ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்களுக்கு தண்ணி தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள். அந்த மேலே அல்லாஹ் சொன்னான் பாருங்கள், ஓரளவு அச்சம், ஓரளவு பசி, ஓரளவு அந்த இழப்பு கொண்டு சோதிப்பேன்னு சொல்கிறான். ஆனால் அதெல்லாம் விட எல்லாமே அது இதுவாக இருக்கும். இதில் மேட்ச் ஆகுது பாருங்கள். அப்போ ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த உம்மத்து நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு அடுத்து இந்த நிலை வந்திருக்கு. ஸோ இந்த நிலை வரணுங்கிறதுக்காக அந்த அம்மா எவ்வளோ பெரிய தியாகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க, எவ்வளோ பெரிய தியாகம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நம்ம தான் அதை செஞ்சுருவோம், இல்லை நம்ம சந்ததி தான் அந்த இறைவனோட வேலையை செஞ்சுரும், அதுக்காக நம்ம போராடணும்னு இல்லை. யாரோ ஒருத்தவங்க அதை செய்வாங்க. ஆனால் அதுக்காக நம்ம என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம், நம்ம என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். யாரோ ஒருத்தவங்க அல்லாஹ் நாடும்போது அந்த விஷயம் அல்லாஹ்வுடைய வேலை முடிக்கப்படும். அது யாரோ ஒருத்தவங்க செஞ்சாலும் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்க போகுது. ஸோ அந்த ஒவ்வொரு உம்ராலையுமே ஒவ்வொரு ஹஜ்ஜிலையும் இங்கேருந்து அங்கே போகும்போது அந்த பெண்ணோட கான்ட்ரிபியூஷன் அது அந்த பசியில் தன்னோட குழந்தைக்கு இது கொடுக்கறதுக்கு, தண்ணி கொடுக்கறதுக்கு இந்த அம்மா இவங்களும் பசியில் தான் இருந்திருப்பாங்க. ஆனாலும் அந்த இதில் ஏன் வாழணும், அந்த இடத்துல ஏன் வாழணும், அது ஒரு ரீசன் இருக்குல்ல. நம் முடிஞ்சது நம்மளால தான் இருக்க முடியல, ஏதோ அல்லாவிட்ட வழி, ஒன்று மடிஞ்சிட்டு போகிறோம் அப்படின்னு அவங்க ரொம்ப அதிலேயே இல்லை. அதாவது நான் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை, நான் பசி தாங்காமல் செத்துட்டு கூட போகிறேன் அப்படின்னு அவங்க இல்லை. தன்னால் முடிஞ்சதுக்கும் மேலே அவங்க போராடினாங்க. ஸோ விஷயம் பாருங்கள், அந்த ஹஜ்ஜு உம்ராவில் நம்ம அந்த தவாஃப் செய்கிறதுங்கிறது அல்லாஹ்வுடைய வழிக்காக நம்ம போராடுறோம் அப்படிங்கிற சிந்தனையில் நம்ம ஓடணும். ஏன்னா அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாறுலாம் பார்க்கும்போது முழுக்க தியாகத்தோட இதுவாக இருக்கும். சரி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை விட அவங்க அம்மா ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து தியாகத்தோட ரொம்ப உச்சத்தில் நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி அந்த மாதிரியான தியாகம் நம்மக்கிட்ட இருந்தும் அல்லாஹ் எதிர்பார்க்குறான். அதைத்தான் சொல்கிறான், இது வந்து என்னுடைய அடையாளம், அப்போ இது மாதிரி நீங்களும் வந்து சுற்றுறதுல தப்பில்லை, இன்னும் நீங்களாக விரும்பி வேறு என்ன நன்மை செஞ்சாலும் அல்லாஹ் அதை மதிப்பான். அப்போ நன்மைனா என்னது, அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்வுடைய இந்த அமானிதமான மனிதர்களுக்கு, இந்த உலகத்துக்கு நம்ம எந்த நன்மைகள் செஞ்சாலும் அல்லாஹ் அதை மதிப்பவனாக இருக்கான், அதை நன்கு அறியக்கூடியவனாக இருக்கான். ஸோ இந்த ஒரு இது எப்போவுமே இந்த ஹஜ்ஜு கிரியைகளும் மற்ற விஷயங்களும் வெறும் சடங்கு சம்பிரதாயமாக பார்க்குறத விட அதனால் என்ன படிப்பினைகள்னு நம்ம சிந்திக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம சுப்ஹானல்லாஹ், நம்ம ஹஜ்ஜு உம்ராவை தவிர அல்லாஹ் என்ன சொல்கிறான், வேறு எந்த நல்லமல்களும் நீங்கள் செய்யலாம், அதை வந்து அல்லாஹ் மதிப்பேன் அப்படிங்கிறான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்லாம் எத்தனை ஹஜ்ஜு எத்தனை உம்ரா பண்ணாங்க அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போது ஹஜ்ஜு உம்ராவை விட அதற்காக நமக்கு செய்யக்கூடிய செயல்கள் இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது அந்த கான்ட்ரிபியூஷன்,
அந்த பசித்து இருத்தல், அந்த இன்றைக்கி சுபஹானல்லாஹ் நிறைய மாற்றங்கள் கேள்விப்படுறேன். அதாவது பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியான டென்ட்டு, லக்ஸூரியஸ் டென்ட்டும் இருக்குது, நார்மல் டென்ட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்படுறோம். சுபஹானல்லாஹ், அல்லாவே போதுமானவன். அதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயமானதுன்னு அல்லாஹ்வே அறிவான். ஸோ இந்த ஒரு இது நம்ம ஹஜ்ஜுக்கோ உம்ராக்கோ போகிறது நம்மளுடைய லக்ஸூரியஸ்க்காகவோ அல்லது நம்மளுடைய பெருமைக்காகவோ இல்லை. அல்லாஹ்க்காக என்றைக்கோ ஒரு நாள் நடக்க போகிற அந்த விஷயத்துக்காக ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் அங்கே போய் தங்குனாங்க, எந்த ஒரு அரவுமே இல்லாத ஒரு இடத்துல. அந்த மாதிரியான நிலை கூட நமக்கு வந்தாலும் நம்ம சகிச்சுக்கிறணும். ஸோ ஒவ்வொரு முறை நீங்கள் அந்த தவாஃப் செய்யும்போதும் அவங்க அப்படி இருந்தாங்க, அதே நிலைமை நமக்கும் கூட வரும், வர்றதை நான் ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற நியத்தோடு நம்ம சுற்றணும். அப்படி நம்ம சுற்றும்போது நமக்கு பயம் வரும். வெறும் சடங்காக நினச்சி நம்ம தவாஃப் செய்யும்போது நமக்கு அச்சமோ அல்லது வேறு எதுவோ தோணாது. ஆனால் எப்போ அல்லாஹ்வுடைய அந்த கொள்கை மேலோங்குவதற்காக என்னுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கணும், என்னுடைய இதுவும் இருக்கணும், நானும் இந்த மாதிரி இவங்க செஞ்ச அந்த தியாகம் மாதிரி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற அந்த நியத்தோடு நம்ம தவாப் செய்யணும். ஸோ அது நம்ம சிந்திக்கணும். இன்றைக்கும் நமக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும். நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம நல்லபடியாக இருந்தோமே, இன்றைக்கி இப்படி இருக்கோமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படி எப்போல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இதை நினச்சிக்கோங்க. அதாவது அல்லாஹ் தாலா அல்லாஹ்வுடைய அந்த கொள்கை மேலோங்குவதற்காக ஒரு குழந்தையை கொண்டுக்கிட்டு அந்த அம்மா அந்த இடத்துல அரவமே இல்லாத அந்த இடத்துல இருந்து பொறுமையாக இருந்து அதுக்கு அல்லாஹ் அவங்களுடைய சந்ததியை உயர்த்தினான் இல்லையா? ரொம்ப 15 எத்தனையோ ஆயிரம் வருடங்கள் கழித்தும் கூட அல்லாஹ் அந்த சந்ததியை உயர்த்தினான். ஆனால் அந்த சந்ததிக்கு காலங்காலமாக அந்த அபிவிருத்தியையும் அந்த ஒரு 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 சாதகமான சூழலையும் அவன் ஏற்படுத்தினான். இவங்களை அல்லாஹ் விட்டுடலை, கைவிடலை. கஷ்டப்பட்டாங்க ஆனால் கைவிடலை. ஸோ இதுதான் நமக்கும் ஃப்யூச்சரில் என்ன ஆனாலும் கஷ்டம் வந்தாலும் சரி, ஆனால் கைவிடப்பட மாட்டோம், அந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கலாம். இதை தாண்டி நீங்கள் என்ன நல்லமல்கள் எக்ஸ்ட்ராவாக செஞ்சாலும் அது உங்களுக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் குறிப்பிட்றான். அடுத்த ஆயத்து பாருங்கள். இன்னல்லதீன யக்துமூன மா அன்சல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னாஹு லின்னாசி ஃபில் கிதாபி உலாயிக யல்அனுஹுமுல்லாஹு வயல்அனுஹுமுல் லாயினூன். அப்போ இன்னல்லதீன நிச்சயமாக எவர்கள் யக்துமூன மறைக்கிறார்கள் மா அன்சல்னா மினல் பையினாத்தி, பையினாத்தினா தெளிவான சான்றுகள். எப்போ தெளிவான சான்றுகளை அனுப்பியும் அதை மறைக்கிறாங்களோ அவங்க வல்ஹுதா இன்னும் நேர்வழி மிம்பஅதி அவற்றை பையினாஹு நாம் தெளிவுபடுத்தினோம் லின்னாசி ஃபில் கிதாபி மக்களுக்கு வேதத்தில் உலாயிக அவர்கள் யல்அனுஹும் அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். யல்அனுஹும்னா சபிக்கிறான். அந்த நேர்வழி தெளிவாக வந்த பின்னும் மறைக்கிறவங்களை அல்லாஹ் என்ன பண்ணுறான்? சபிக்கிறான். வயல்அனுஹும் இன்னும் அல்லாஹ் இன்னும் சபிக்கிறார்கள். லில் ஆலமீன் அவர்களை, ஆலமீன்னா உலகத்தில் உள்ள எல்லாருமே. ஸோ அல்லாஹ் அனுப்பின அந்த தெளிவான அறிவுரைகள். ஸோ இது வரைக்கும் நம்ம அந்த 159 அறிவுரைகள் பார்த்துட்டே வரோம். இன்னும் அல்லாஹ் நிறைய அறிவுரைகள் நமக்கு சொல்ல போகிறான். இது அன்றி அல்லாஹ் சொன்ன தெளிவான அறிவுரைகளையும் வழிகாட்டுதலையும்
இந்த மக்கள் அனைவருக்காகவும் கொடுத்த இந்த வேதத்தில் சொன்ன பிறகும் இந்த வேதத்தில் மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டக்கூடிய அந்த அறிவுரைகளும் வழிகாட்டல்களும் தெளிவாக இருக்கான். இதை யார் பார்த்துட்டு அதை மறைக்கிறாமோ, யார் அதை மறைக்கிறார்களோ அவங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ்வுடைய சாபம் வருது. இந்த குரானில் உள்ள விஷயங்கள் அவ்வளோ அறிவுரையும் அவ்வளோ வழிகாட்டுதலும் இருக்கான். அதை தெரிஞ்சும் அதை மறைக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது. மேலும் சபிப்போர் அனைவரும் அவர்களை சபிக்கிறார்கள். அதாவது ஆலமீன் அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே. இன்னும் நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா எல்லாரையும் சபிக்கிறதுக்கு தகுதி இருக்காது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் சபிக்க தகுதி உள்ள எல்லாருமே. அப்போ நம்ம என்னென்ன விஷயங்களை மறைக்கிறோமோ அந்த விஷயத்தினால யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ, இன்னும் இந்த தூய்மையான விஷயங்கள், ஸோ எல்லாரோட சாபமும் நமக்கு வரும். ஸோ சிந்திச்சு பாருங்கள். ஸோ இங்கே அல்லாஹ் சொல்லிட்டான் ஒரு சின்ன விஷயம், இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் இந்த அனாதைகள்கிட்ட நீங்கள் நேர்மையாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டான். இது இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல அனாதைகளுக்கான விஷயத்தில் ஏதோ தவறு நடக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம அட்லீஸ்ட் இல்லைங்க குரான்லலாம் இருக்குங்க, இப்படிலாம் பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வைங்களேன். அட்லீஸ்ட் சொல்ல தான் முடியலை, ஏதோ நினைக்கிறோன்னு வைங்களேன், அது கூட ஓகே. ஆனால் அதையும் மறைச்சி நம்மளே அவங்கள கொடுமைப்படுத்துகிறோம். ஏதோ நம்ம வீட்டுகளில் வேலை பார்க்குறாங்க, இல்லை மற்ற ஏதோ ஒரு சூழலில் நம்மளே அவங்கள கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த சாபம் இருக்குது. ஏன்னா அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துட்டான், அறிவுரையையும் வழிகாட்டுதலையும் காமிச்சும் அதை நம்ம மறைச்சிட்டோம், நம்மளும் மறைச்சிட்டோம், மற்றவங்களுக்கும் மறைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சாபம் இருக்குது. ஏன்னா சுபஹானல்லாஹ், நிறைய வீடுகளில் இந்த பெற்றோரை இழந்த குழந்தைகள், ஒருவேளை அவங்க அம்மா இருக்காது, அத்தா இருக்க மாட்டாங்க, இல்லை அம்மா அத்தா ஏதாவது தவறு செஞ்சுருப்பாங்க. சாதாரணமாக அந்த குழந்தைங்கள அவங்க உறவினர்கள் அந்த இயேசு பேச்சுக்களால் பேசிட்டுரும். ஸோ அப்படி பேசப்பட்ட அந்த குழந்தைங்க கடைசி வரைக்கும் எவ்வளோ பெரிய ஆட்களாக ஆனாலும் அந்த வடு மாறாமல் கஷ்டப்பட்டு எப்போவுமே குறுகி அவங்க உடல் அளவுலையும் மனதளவுலையும் கஷ்டப்படுறத கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ ஏன்னா அது நமக்கு தெரியாது, நம்ம கோபத்தில் ஏதோ அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி பேசிடுறோம். அது அந்த குழந்தைங்கன்னு இல்லை, எல்லாரையுமே நான் சொல்கிறேன். ஒரு அடிக்கிறது கூட அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் நம்ம கோபத்தில் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் அந்த குழந்தைங்க மேலே அந்த முக்கியமாக குழந்தைங்க பெரியவங்க 2 பேருமே ஒரே மனநிலையில் தான் இருப்பாங்க, அந்த இயலாமை ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. அவங்க மீது நம்ம இந்த குழந்தைகள், இந்த அனாதைகள், இந்த பெற்றோர்கள், ஸோ இவங்கெல்லாம் அந்த மனநிலையில் தான் இருக்கும்போது அவங்கள நம்ம அந்த கடுமையான வார்த்தைகள் அந்த கோபத்தில் சபிக்கும்போது சுபஹானல்லாஹ் அவங்கனால நான் நிறைய இந்த ஃபீல்டுலலாம் இருந்து வந்திருக்கேன். ஸோ எவ்வளோ அவங்க ஹர்ட் ஆகி அது அவங்க பெரிய சின்ன வயசில் ஹர்ட் ஆனது பெருசாயும் அதுலேருந்து அவங்களால மீள முடியல. அவங்க அந்த வாழ்க்கையை நல்ல முறையில் வாழவே முடியலை, அவ்வளோ சிரமப்படுறாங்க. ஸோ அப்படியாப்பட்டவங்க அப்படி நம்ம யாரையும் ஆக்கிட வேணாம். இது சின்னது நமக்கு தெரிஞ்சது. ஏன்னா இந்த 155 வசனத்தில், இந்த 159 வசனத்தில் அல்லாஹ் தஆலா எத்தனை அறிவுரைகள் நமக்கு சொல்லிட்டான். இதெல்லாம் இப்போ நமக்கு தெரியும். இனி இதை நம்ம மறைக்கிறோம் அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு தெரியல, மறைச்சோமோ மறைக்கலையோ அல்லாஹ்வே அறிவான். ஆனால் இனிமே எதையாவது நம்ம மறைச்சோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய சாபம் நமக்கு இருக்குது. இன்னும் யாரெல்லாம் சபிக்க தகுதியுடையவர்களாக இருக்காங்களோ அவங்களுடைய சாபமும் நமக்கு இருக்குது. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் இத்தகைய விஷயத்துலேருந்து பாதுகாப்பானாக. இல்லல்லதீன தாபு வஅஸ்லஹு வபய்யனு ஃபஉலாயிக அதூபு அலைஹிம் வஅன தவ்வாபுர் ரஹீம்.
ஆனால் யார் இந்த தவறிலிருந்து திருந்தி தம் செயல்முறையை ஒழுங்குபடுத்தி கொண்டு தாம் மறைத்திருந்தவற்றை எடுத்துரைக்கிறார்களோ அவர்களை நான் மன்னிப்பேன். நான் பெரிதும் மன்னிப்பவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கிறேன். மாஷாலா, எங்கெல்லாம் தவ்வாபுன்னு வந்துச்சோ அங்கெல்லாம் ரஹீம்னு வருது. அல்லாவுடைய அந்த லவ் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய விஷயங்களை உணர்ந்து அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த திரும்பி நல் விஷயங்களை நோக்கி வரணும். அப்படி வந்தால் அல்லாவுடைய லவ் நமக்கு கிடைக்கும். அந்த ஆரம்பத்தில் கேட்டாங்க ஒருத்தவங்க, ஒரு சின்ன பையன் பொண்ணா பையனா தெரில, சின்ன பிள்ளை கேட்டுச்சு, அல்லாவுடைய அந்த லவ் அந்த ரஹீம் வேணும்னா நம்ம என்ன பண்ணுறது? பாருங்கள், அல்லாவுடைய ரஹீம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் எங்கெல்லாம் தவ்வாபுன்னு வருதோ அங்கே தான் ரஹீம் வந்துச்சு. நம்ம தௌபா எங்கெல்லாம் கேட்குறோமோ அங்கெல்லாம் அல்லாவுடைய லவ்வை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ யார் தன்னுடைய நம்ம இது வரைக்கும் ஏதோ தப்பு செஞ்சுருக்கலாம், ஆனால் அதிலேருந்து திருந்தி நம்ம செயல்முறையை நம்மளுடைய அந்த லைஃப் ஸ்டைலை சீர்படுத்தி இது வரைக்கும் மறைச்சிருந்ததை எடுத்து சொல்கிறோமோ அவங்கள அல்லாஹ் மன்னிப்பான். ஸோ அல்லாஹ் பெரிதும் மன்னிக்கக்கூடியவனாகவும் இன்னும் கருணை புரிபவனாகவும் இருக்கிறான். ஏன்னா இன்றைக்கி பலர் என்ன சொல்கிறாங்க, குர்ஆனுடைய விஷயங்களை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்து சொல்லாதீங்க, அதை ரொம்ப கவனமாக எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அது உண்மைதான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனாலும் குர்ஆனில் இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு கூட நம்மக்கிட்ட சொல்ல ஆள் இல்லை. ஆனால் இன்றைக்கி நமக்கு 160 ஆயத்து வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் இதையே அப்படியே சொல்லணும்னு இல்லை. ஏதாவது ஒரு தருணத்தில், இப்போ ஏதாவது ஒரு இதில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஏதாவது ஒரு உறவினர் ஏதாவது கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது இன்றைக்கி உள்ள இதிலலாம் சொல்கிறாங்க, உறவுகளே வேஸ்ட்டு, நம்மக்கிட்ட இருந்தால் வருவாங்க, இல்லை நம்மக்கிட்ட வசதி இருந்தால் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க, இப்படிலாம் சொல்லி நம்மளை மூளைச்சலவை பண்ணுறாங்க. வெறும் மூளைச்சலவை பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம உறவுகளோட ஒன்றிணைந்து இருக்கக்கூடாதுன்னு. ஒருவேளை நம்ம உறவுகள் இருக்காங்க, அவங்க நம்மக்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுக்கும் நம்ம நல்ல முறையில் செய்யணும்னு தானே சொல்கிறான். இப்போ நம்மளால் முடிஞ்ச இதை அந்த உறவுக்கு கொடுக்கலாம். இல்லை இது என்னால் முடியாது அப்படின்னா ஒரு சிரித்த முகத்திலையாவது, இப்போதைக்கு முடியாது, ஒரு நல்ல முறையில் அதே மாதிரி அந்த உறவை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலாம். நமக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு அது எந்த உறவாக இருக்கட்டும், அதை போட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அதை போட்டு கொடுமைப்படுத்தி நம்ம அதிகாரத்தை எல்லாம் அது மேலே செலுத்தி, அது குழந்தைகளாக இருக்கட்டும், நம்மளுடைய அத்தா அம்மாவாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், நம்ம மாமனார் மாமியாராக இருக்கட்டும், இன்னும் வீட்டில் உள்ளவங்களாக இருக்கட்டும், இன்னும் நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், போட்டு நம்மளோட ஃபுல் ஃபோர்ஸையும் கொடுத்து அவங்கள கொடுமைன்னு நமக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்கிறத தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறது. அல்லாஹ் அந்த மாதிரி நம்மளை ஃபோர்ஸ் பண்ணியிருந்தா என்னத்துக்கு ஆகுறது? நம்ம குழந்தைங்கள நம்ம ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி அல்லாஹ் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணியிருந்தா நம்ம என்னத்துக்கு ஆகுறது? ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்ததையே கூட நம்ம இப்போ புரிஞ்சு அதை நம்ம சீர்படுத்தி நம்ம எதெல்லாம் மறைச்சி வச்சுருந்தோமோ, தெரியாமல் இல்லை தெரிஞ்சு இதை பற்றிலாம் நம்ம சொல்லாமல் இருந்தோமோ, அதை அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் தைரியமாக எடுத்து சொல்லணும். அதுதான் விஷயம். குர்ஆனுங்கிறது ஜஸ்ட் நம்ம ஓதுறது, அதை அப்படியே போதிக்கிறது மட்டும் இல்லை. அந்த தருணத்துக்கு இந்த குர்ஆனை வச்சு நீங்கள் பேசணும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கான், இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம செயல்முறைகளை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது, அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுங்கிறது அல்லாஹ்வுடைய லவ்வை நம்ம பக்கம் திருப்போம். இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு அவனுடைய கருணையை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் தாலா நம்ம அனைவரையும் ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான செஷன் போதும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம அந்த தெரப்பி செஷன் இருக்கும். அதுக்கடுத்து திங்கள்லேருந்து திருப்பியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்.
அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.